வணக்கம். சிஎம் விஜய், இந்த பதிவு உங்களுக்கு தான். இது உங்களை வந்து சேருமா சேராத எனக்கு தெரியல. தயவு செய்து அவரை பார்க்குற அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நேற்று நீங்கள் ஒரு ட்விஸ்ட் அடிச்சிங்க பாருங்க, அதை பார்த்து எல்லா நிறைய விவசாயிகள் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, 5 ஏக்கருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முழு தள்ளுபடி, வட்டியில்லா கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தீங்க. 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க தெரியுமா? அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கூட்டியிருக்கீங்க, சந்தோஷம். இலவச பஸ் விடுறீங்க, இலவச பஸ்ஸே வேண்டாம், இலவச பஸ் விட்டுருக்கீங்க. இன்னொன்று என்ன பண்ணியிருக்கீங்க, 2500 தாரேன்னு சொன்னீங்க. இப்போ எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க. விவசாயத்தில் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எல்லாம் வெள்ளாமல் பண்ணியிருக்கோம். அது போன வருஷம் மழை இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே நஷ்டத்தில் தான் இருக்கும். தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போ அடித்த ட்விஸ்ட்டு மனசு எல்லார் மனசையும் காயப்படுத்திடுச்சு. அப்போ நமக்கு என்னைக்குமே விடிவு காலம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாவது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அவங்க தள்ளுபடி சொன்னதை அவங்களால செஞ்சாங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பரிசீலனை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா விவசாயிகள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆனால் அந்த விவசாயிகள் அடி வயிற்றுலேயே கை வைக்கிறீங்க. இதை கொஞ்சம் யோசித்து இன்னொரு பரிசீலனை பண்ணி தள்ளுபடின்னு சொன்னதை நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் எல்லா விவசாயிகளுக்கும் நல்லது. இங்கே பாருங்கள், காஞ்சிட்ருக்கு. இது வந்து பொய் இல்லைங்க, உண்மை. நேரடியாக வந்து கூட பாருங்க. நான் என்னோட ஏன்னா விவசாயிகள் வந்து பார்த்தா தான் தெரியும், மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் எந்த அளவுக்கு விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத. இது கண்டிப்பாக எல்லாரும் போய் விஜய் சாருக்கு போய் சேர்ற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. விவசாயிகளின் வழி அது மட்டும் இல்லை, எதிர்பார்ப்போடு இருந்தவங்களுக்கு 5000 10,000 கடைசியில் பிச்சைக்காரங்கன்றதை நீங்களும் நிரூபிச்சிட்டீங்க.